ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் மீடியா. நான் உங்கள் ஆர்கே. கிட்டத்தட்ட 45 பேர் டெத் குவைத்தில். ஆல்மோஸ்ட் 50 பீப்புள் இந்தியாவை மட்டும் சார்ந்தவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. எப்படி இறந்தாங்க? நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. எந்தெந்த ஊரில், எந்தெந்த ஸ்டேட்டில், எந்தெந்த கண்ட்ரியை சார்ந்தவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபயர் ஆன பில்டிங், குவைத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் அந்த பில்டிங்கை நடத்தினவர் நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான். அதுவும் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஃபிலிம் ப்ரொடியூசர், பிஸ்னஸ் மேன், குவைத்தில் ஒரு ஐகானாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் நடத்தக்கூடிய அந்த பில்டிங் பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக அவர் அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கிட்டத்தட்ட 50 பேர் இன்றைக்கி எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. இன்றைக்கி இதை சார்ந்து தான் இன்றைக்கி நிறையா டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. காலை 6 மணிக்கு ஃபயர் ஆகி எரியுது. நிறைய பேர் பில்டிங்கில் இருந்து குதிக்கிறாங்க, ஜன்னலில் இருந்து குதிக்கிறாங்க. நிறையா பேருக்கு இன்ஜூரி ஆகிருக்கு. இது குவைத்தில் இருக்கக்கூடிய மங்காஃப் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த ஏரியா குவைத்தில் இருக்கக்கூடிய மங்காஃப்ன்ற ஒரு ஏரியாவில் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. குவைத் ஒரு ஹைடெக் சிட்டி, ஒரு மெயின் சிட்டி. அந்த மெயின் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஜர்னி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜில் அந்த மங்காஃப் ஏரியா இருக்குது. கடலோர பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த கடலோர ஒட்டி இருக்கக்கூடிய பேர் தான் மங்காஃப் அந்த ஏரியா. அந்த இடத்துல இந்தியாவிலிருந்து போய் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த பில்டிங். ஒரு டாமெட்ரி மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஜர்னி பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்குமே மைக்ரேட் ஆகி போயிருக்கக்கூடிய இந்த சிவில் ஒர்க்குக்கு, கார்பெண்டர் ஒர்க்குக்கு, கம்பி ஒர்க்குக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, டிரைவர் வேலைக்கு, அப்புறமா ஆஃபீஸ் பாய் வேலைக்கு, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைக்கு போகக்கூடிய ஆட்களுக்குன்னே அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக அந்த இடத்துல பில்டிங் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இந்தியர்கள் மட்டும்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 90% இந்தியர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல பேலன்ஸ் பாகிஸ்தான் ஆர் அதர் கண்ட்ரி, பிலிப்பீன்ஸ் அண்ட் நைஜீரியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களும் அங்கே வேலை பண்ணுறாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் தமிழர்களுக்கு மட்டும் ஒரு பொசிஷனை ஒதுக்கியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 196 பீப்புளை ஸ்டே பண்ண வச்சுருக்கிறாங்க. வெறும் இந்த பில்டிங்கை மட்டும் 196 பீப்புள். சரிங்களா? இதில் தமிழர்களுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளேஸை கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்தியர்கள் தான் இங்கே காரணமாக இந்த ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு அப்படின்றத இதில் எப்படி ப்ராப்ளம் உருவாகுது, இதில் ப்ராப்ளம் யார் கிரியேட் பண்ணது, இந்த ஷார்ட் சர்க்கியூட் எதனால் ஆச்சு அப்படின்றது ஒரு மெயின் பர்சன்னால் ஓனர் என்ன பிரச்சனை பண்ணார், அவன் என்ன ப்ராப்ளம் பண்ணால் அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வசிக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஓனர் நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தான், கேரளாவை சார்ந்தவர் தான். ஆடு ஜீவிதம் நீங்கள் படம் பார்த்துருக்கலாம். அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர். அந்த படத்தில் ஒரு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நபரை பற்றி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, ஒரு இந்தியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. அந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் தான் அந்த பில்டிங்குக்கு ஓனர். அவரே இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்கிறார். ஸோ இவங்களுக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி க்ளீனாக ஒரு டாமெட்ரி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4 அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் படுக்கக்கூடிய வித் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, அவங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த டாமெட்ரியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். அதான் ரூல்ஸு. ஆனால் குவைத்தில் இவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபுல் பில்டிங்கை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பார்ட்டிஷன் கூட பண்ணி கொடுக்காம வெறும் கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி, அதுவும் ஏதாவது தீப்பட்டா எரியக்கூடிய ஒரு திங்ஸ், ஒரு ப்ராடக்ட் அது. அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் என்டையர் பில்டிங் ஃபுல்லாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணி, இந்த பக்கத்தில் படுக்கிறவங்க இங்கே பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் படுக்கிறவங்க அங்கே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை சென்டரில் வச்சு அவங்களுக்கு அதை ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது குவைத்தில் 100% ரொம்ப சீரியஸாக
இந்த கேஸை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இந்தியர் மக்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த வகையில் அவங்க பாதுகாப்பாக இருக்கணுன்றதை வந்து இதுதான் ஒரு முன் உதாரணமாக இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபயர் வந்து ஆயிருக்கு காரணம். இது மூலிமா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கார்டுபோர்ட் ஷீட் எல்லாருமே அவங்க அதை தான் கொடுத்தாங்க, தலைவிதின்னு படுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகுன்னு. அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு ரூம் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ரூம் அவர் வசிக்கக்கூடிய அந்த ரூம்லேயே ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் போர்டு. இது அந்த எலக்ட்ரிக்கல் போர்டு பேனல்லேருந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டு அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் ஷார்ட் சர்க்கியூட்டு கண்டினியூவாக ஃபயர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் தான் இது ஒரு பில்டிங்காக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பிஓபியாக இருந்திருந்தா, இல்லை ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருந்தா கூட இந்த 50 பீப்புள் டையை வந்து இந்த 50 பீப்புள் இறந்து போனவங்களை வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆஃப்டர் ஆல் இந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த பணத்தை சேமிப்பு பண்ணுறதுக்காக பொதுமக்களை அந்த படத்தில் ஆடு ஜீவத்து படத்தில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள வச்சு பணம் சம்பாரிச்சாங்களோ அதே அந்த கதையை சொன்ன அந்த டைரக்டரு இந்த பில்டிங்கில் நம்ம பொதுமக்கள் எல்லாரையும் ஒரு டம்ப் மாதிரி பண்ணி இந்த ஷார்ட் சர்க்கியூட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டெல்லாம் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பித்தது. அதில் வந்த வினாய் தான் இன்றைக்கி 50 பேர் வந்து என்டையர் பில்டிங் ஃபுல்லாக இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எதனா அந்த கார்ட்போர்ட் ஷீட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் சர்க்கியூட் ஆகுது. ஸோ எல்லா ஃப்ளோர்லேயும் ஃபயர் ஆகுது. எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பாவம், ரொம்ப அப்பாவி மக்கள், மைக்ரேட் ஆகிட்டு வந்திருக்கிற மக்கள், அங்கே இந்தியாவிலேருந்து போயிருக்கிற மக்கள். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் அந்த புகை ஜாஸ்தியாக வரும். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் புகை வரும்போது உண்மையிலே அந்த 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 செகண்ட் எப்படி அவங்க சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்கன்றது கடவுளுக்கு தான் தெரியும். உடனே அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உடனே எமர்ஜென்சி எக்ஸிட்டை போய் திறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியர்கள் சப்போஸ் எதனா மெயின் கேட் வழியாக செக்யூரிட்டி இருக்கிற வழியாக போகிறதுக்கு தவிர்த்துட்டு வெளியே எதனா நிறைய பேர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறவங்களாம் நீங்கள் அந்த ஆடு ஜீவித படத்தில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி யாராவது தப்பிச்சு போயிடுவாங்கன்னு எமர்ஜென்சி எக்ஸிட்டை கேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை இது! தமிழ்நாட்டிலேருந்து 7 பேர், கேரளாவிலேருந்து 23 பேர், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர், அண்டு பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தர், ஒரிசாவிலேருந்து ஒருத்தர், மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர், உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒருத்தர், ஜார்க்கண்ட்லேருந்து ஒருத்தர், ஹரியானாவிலேருந்து ஒருத்தர், பஞ்சாப்லேருந்து ஒருத்தர், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தர். இந்த 15 பேர் அதர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க. இது போயிருக்கிறவங்க கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் 49 பேர் இருந்தது. இன்றைக்கி ஒருத்தர் அதிகமாக ஆகி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 50 பீப்புள் கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி தேதி வரைக்கும் இவ்வளோ தான் அப்டேட்ஸ் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றது குவைத்திலிருந்து நம்மளுக்கு பெயருக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தாக்கா, குவைத்திலிருந்து ஒரு பிக் அஃபிஷியல் பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முழுக்க காரணம் வந்து இந்த பில்டிங்கோட ஓனர் தான். ஈஸ் ஃப்ரம் இந்தியா. அவர் பேர் வந்து அந்த படத்தோட அந்த ஃபிலிமோட ஃபிலிம் ப்ரொடியூசர். இந்த கம்பெனி இந்த அளவுக்கு அவங்க பணத்தை சேவ் பண்ணணும், பணத்தை லாபத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அளவுக்கு அஜாகிரதையினால இருந்ததுனால இந்த ஷார்ட் சர்க்கியூட் நடந்திருக்கு. ஸோ யார் இந்த கம்பெனி? இந்த கம்பெனி எங்கிருந்து தொடங்கப்பட்டது? இந்த கம்பெனியோட எம்டி யார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேர் வந்து NBTC. கம்பெனியோட எம்டி பேர் வந்து இந்த சேர்மனோட எம்டி பேர் வந்து KJ ஆப்ரஹாம். ஸோ அவரோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 69 வயசாகுது. இந்தியாவிலேருந்து கேரளாவிலேருந்து போகும்போது அவருக்கு 23 வயசு. கேரளாவிலேருந்து குவைத்துக்கு போகும்போது குவைத்துக்கு 23 வயசில் போய் சின்ன வேலைங்கெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அதில் பணத்தை சேர்த்து வச்சு அது மூலிமா ஒரு சின்ன பிஸ்னஸை தொடங்கப்பட்டார். பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் பண்ணி கொடுத்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு அவர் வந்து மேன் பவர் ரிசோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் இவர் வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கேம்பஸில் நடந்த இந்த ஆக்சிடென்ட், நீங்கள் அந்த கேம்பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம். NBTC அப்படின்னு அந்த கேம்பஸ் நாங்கள் க்ளீனாக மென்ஷன் ஆகிருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்கிறோம், இந்த எம்டி வந்து அவரு காசை மிச்சம் பண்ணுறதுக்காக, அவரு பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு அஜாகிரதையாக நடந்துக்கினதுனால தான் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குவைத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த PPE இந்த புரோட்டோக்காலை குவைத்தில் ஃபாலோ பண்ணலை. இந்த PPEன்றது என்ன? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு எம்ப்ளாய் அந்த கேம்பஸில் அவங்க தங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு சர்டன் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி அவங்களுக்குன்னு இந்த PPE இந்த
பர்சனல் ப்ரொடெக்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வைக்க வேண்டியது இந்த மிஸ்டர் அப்ரஹாமோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த அளவுக்கு சம்பவம் நடந்திருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவரா இப்படி பண்ணாரு அப்படின்னு. காரணம் என்னன்னா, நீங்கள் நிறையா இந்த லாஸ்ட் ஒரு 1 month பேக் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆடு ஜீவிதம்ன்ற ஒரு படம். இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஒரு நபர் எந்த வகையில் அவர் கஷ்டப்படுறாரு, அந்த பாலைவனத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு வராரு அப்படின்றது ஒரு கதை. அதில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஆடு ஜீவிதம்ன்ற படத்தில் வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருந்தாலும் இவர் ஒரு மெயின் ப்ரொடியூசர், கேஜே அப்ரஹாம். ஸோ இவர் வந்து ஒரு மெயின் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால தான் இவராக இந்த மாதிரி ஒரு அசம்பாவத்துக்கு ஆளாயிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசப்பட்டு இருக்கு. இதை சார்ந்து அந்த பில்டிங்கை எரிஞ்சதுனால கிட்டத்தட்ட 3 பேரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் குவைத்தில் சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அவரையும் இந்த குவைத் அரசாங்கம் 3 பேரை இதை சார்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்பிடிசி குரூப் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது குவைத்தில். கிட்டத்தட்ட 15,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 15,000 பேர் செய்யக்கூடிய எல்லா கேம்பஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியில் தான் எல்லா பில்டிங் இருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்குமே இன்னும் இந்த 15,000 பேர் வசிக்கக்கூடிய இந்த இடத்துல குவைத் அரசாங்கம் இல்லை இந்தியா அரசாங்கமும் சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி நல்லா கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஃபெசிலிட்டி இன்னும் கூடப்பட வேண்டுமா, இல்லை அவங்களுக்கு இன்னும் தேவையான உதவிகள் செய்ய வேண்டுமா, இதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கிறாங்களா இல்லையான்றதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வெளிப்படுத்தணும். இது நம்ம இந்தியன் அரசாங்கமும் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டராக வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாழக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இங்கே நடந்த சம்பவம் அங்கேயும் நடந்துருமோன்னு எல்லாருமே அவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பில்டிங்கை ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை வந்து யாரோட இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பில்டிங்கை வந்து லீஸ்க்கு எடுத்து நடத்திருக்கிறார் அப்ரஹாம். ஸோ லீஸ்க்கு எடுத்து நடத்தும் போது அங்கே ஒரு கவர்மெண்ட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, பாதுகாப்பு சேஃப்டி இருக்கா, பிபிஎல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையானே, இது எல்லாமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் வச்சாக்கா அந்த பில்டிங்கில் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. இதுதான் ஒரு கொடுமை. இந்த பில்டிங் எரிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சேர்ந்த ஒரு நபர் தான். இது பெரிய கொடுமையாக இருக்குது. க்ரௌன் பிளாசா அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று நடத்துகிறார். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்ரஹாம் அவர்கள் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாதா, இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்கணும்னு தெரியாதா, இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களெல்லாம் பாதுகாத்து அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி கொடுக்கணும்னு தெரியாதா? அப்போது இவரோட அஜாகிரதனால தானே இவருக்கு பணம் பிச்சப்படுத்தணும், இவர் ஒரு அந்த மைண்ட் செட் இருந்ததுனால தானே இவங்க வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களாம் என்ன ஆடா மாடா. உண்மையிலே அந்த படம் எடுத்தது அவரோட செல்ஃபிஷன் தான் இப்போ வெளிப்படுது. இந்த மாதிரி அவர் தான் நடந்திருக்கிறார். மற்றவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பாரு. பட் அவர் தான் அந்த வில்லனே. யார்? இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் தான் அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் வந்த ஸ்டோரி. அவர் தான் அந்த ரியல் வில்லன். அந்த ரியல் வில்லன் கதை தான் இன்னைக்கு ரியலாகவே பொதுமக்கள் எல்லாமே பார்த்துருக்குறாங்க. ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன தீர்வு காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்பிடிசி கம்பெனி குரூப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இறந்து போன குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8 லட்சம் ரூபாய் அவங்க அந்த கம்பெனி குரூப் சார்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் 2 lakhs இறந்து போன குடும்பத்துக்கு 2 lakhs வந்து கொடுக்குறேன்னு நம்ம நரேந்திர மோடி கூட அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் 5 lakhs அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 7 குடும்பத்துக்கும் 5 lakhs வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. கேரளா சீஃப் மினிஸ்டரும் 5 லட்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 23 பேர் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 5 lakhs வந்து கொடுக்குறாங்க. இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே கோயம்புத்தூரில் கூட நீங்கள் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், கொச்சினில் பார்க்கலாம், லுலு ஷாப்பிங் மால் இருக்கக்கூடிய யூசப் அவர் வந்து அந்த இறந்து போனவங்களுக்கு அவர் சார்பாக 5 lakhs வந்து இறந்து போனவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ பெரிய மனசு. அவரும் எத்தனையோ வருஷம் எனக்கு தெரிஞ்சு லுலு ஷாப்பிங் மாலில் கிட்டத்தட்ட என்னோட நண்பர்கள் அங்கே சிஓவா, ஜிஎம்மா, மேனேஜரா கிட்டத்தட்ட
120 பேர் வேலை பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து, அதுவும் எஸ்பெஷலி பெங்களூர்லேருந்து 120 பேர் போய் வேலை பண்ணுறாங்க. என்னோட நண்பர்கள் அந்த கம்பெனியில் லுலு மாலில் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த கம்பெனி எம்டியும் அவங்களோட இறந்து போன குடும்பத்துக்கு எல்லாருக்கும் 5 lakhs தலா அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுக்கப்படக்கூடிய இந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கலாம். இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். நிறையா கண்ட்ரி வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய குவைத், துபாய், நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கினாலும் ஒரு பெரிய சிட்டி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அவ்வளோ அந்த அந்த என்ன சொல்கிற அந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தாவே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பில்டிங் துபாயிலெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அந்த பில்டிங்கை கட்டினவங்க எங்கே இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வம்சத்தில் வந்தவங்க. அந்த பில்டிங்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு மூலையில் அவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லேவ் டாக் மாதிரி, ஒரு ஆடு மாதிரி, ஒரு மாடு மாதிரி. அவங்களுக்கு தேவைப்பட்ட வேலையை அழகாக அவங்க அந்த வேலையை செதுக்கி எடுத்துட்டு அவங்கள தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தான் இப்போ கூட ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஓவராலாக இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. குவைத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. எல்லா கண்ட்ரிலையும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்றாங்க. அங்கே அவங்க எதனா பண்ணிக்கிட்ட, பாஸ்போர்ட் இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும், பிரச்சனை போகட்டும், பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, சப்போர்ட் கிடைக்குதா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு குவைத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் குவைத்தில் ஃபயர் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷனாக இருக்கும். அந்த ஃபயர் மேனேஜ்மெண்ட்டு கண்டிஷனெல்லாம் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அது பொருந்தும். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் ஒதுங்கி போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. காரணம் என்னென்னா, ஒரு இந்தியருக்கு தான் நான் கான்ட்ராக்டை கொடுத்துக்கிறேன், அவங்க மக்களை அவங்க பார்த்துக்கிறாங்க, குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அஜாகிரதை தான். இது வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த பிரச்சனையே. பட் குவைத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த கம்பெனி குரூப்பு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. எல்லா கண்ட்ரிலையும் நடக்குது. மிடில் ஈஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவிலோ சிங்கப்பூரோ எனக்கு தெரியல, இந்தியர்கள் இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு பெரிய கோடனில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் போட்டு லாக் பண்ணி அவங்களுக்கு இந்த டாகு கொடுக்குற மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க ஒரு காலத்தில். ஏன்னா அவங்களால கொரோனா வந்து பரவக்கூடாது அப்படின்னு. இது எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம பொதுமக்களை. இங்கேருந்து அவங்களோட குடும்பத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய நம்ம இந்தியர்களை எத்தனையோ பேரை வந்து வாட்டி வதைச்சிட்ருக்குறாங்க. அவங்க அவ்வளோ வலியும் தாங்கிட்டு, அவ்வளோ வேதனையும் தாங்கிட்டு திரும்பி நம்ம போகக்கூடாது. கடங்கார பிரச்சனை இருக்குது, பொண்டாட்டி கடன் வாங்கியிருக்கிறாங்க, அப்பா அம்மா கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணோன்னா இவ்வளோ வலியும் தாங்கிட்டு தான் நான் இங்கே வேலை செய்யணும், உழைக்கணும்னு நிறைய இந்தியர்கள் இப்போ வரைக்கும் வேதனையோடையும் வலியோடையும் செத்துட்டு இருக்கிறாங்க அதர் கண்ட்ரியில். நீங்கள் பார்க்கலாம், லேபர்ஸ் இப்போ வேறு கண்ட்ரிலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்துலாம் வரதில்லை, நம்ம நாட்டுக்குள்ளேயே வேறு ஸ்டேட்லேருந்து உள்ளே வராங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், ஆந்திராவில் பார்க்கலாம், சென்னையில் பார்க்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இந்திக்காரங்க வந்து நிறையா இந்த லேபர் ஒர்க்கு, இந்த குடிசை மாதிரி, இந்த ஷீட்டு போட்டு, இந்த ஹட்டு போட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த மெட்ரோ, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் இந்த ஹோட்டலில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து லேபர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த லேபர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வராங்க, ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான், அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா அவன் அது 2,000 ரூபாய் ஆட்டியை போட்டுட்டு 8,000 அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு 3 டைம் 8,000 அவங்களுக்கு கொடுத்து 3 டைம் சாப்பாடு போட்டு ஒரு வீடு, ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு வீடு கொடுத்துட்டாக்கா செட், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய இந்தியர்களும் நிறையா புரோக்கர்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. அந்த புரோக்கர் இங்கே ஒரு வேலை சொல்லியிருப்பான், அங்கே ஒரு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. தலைவிதின்னு அவங்க போய் அங்கே இறங்கிட்ட பிறகு அவங்க அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், அந்த வேலையை விட்டு வரவும் முடியாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கடன் பிரச்சனை இங்கே இருக்கும். அந்த வேலையும் சுமையும் பாரத்தையும் தாங்கிக்கிட்டு நிறைய லேபர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆகட்டும், இந்தியாவிலே ஆகட்டும், நிறைய லேபர் பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்தியா அரசாங்கம் இந்த லேபர் இஷ்யூவை வந்து எந்த அளவுக்கு யார்
இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க, என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு அந்த ப்ரோட்டோக்காலெல்லாம் ஃபாலோ பண்ணி பாஸ்போர்ட்டு கவுண்டிங் எல்லாம் எடுத்து மறுபடியும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள போய் ரீசெக் பண்ணி அவங்களாம் அங்கே இருக்கிறாங்களா இல்லையா, சேஃப்டியாக வேலை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பாதுகாக்க வேண்டியது நம்ம இந்தியாவோட அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த ஜென்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைக்கு யாரும் மாட்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் நம்ம அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நீங்கள் பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் கோத்ரூ பண்ணி எந்தெந்த கண்ட்ரியில் நம்ம இந்தியர்கள் போயிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கண்ட்ரிலெலாம் போயிட்டு நம்ம இந்தியர்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறாங்களா, நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ண வேலை தான் பண்ணுறாங்களா, இல்லை வேறு வேலைனா ஆடு மாடு மாதிரி எதுனா வேலை போட்டு எக்கச்சக்கமாக அவங்கள போட்டு கரும்பு சக்க மாதிரி புழிஞ்சு எடுக்கிறாங்களா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணி லேபர்ஸை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம இந்தியாவோட அரசாங்கத்தோட வேலை. ஸோ இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது, இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவு செய்து என்னோடய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்டை பற்றி பேசணுன்னா உடனே என்னோடய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும். நன்றி, வணக்கம்.